ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பீஸ்ட். தமிழில் வந்து பீஸ்ட் இல்லை, இது ஹாலிவுட்டில் இப்போ 2026 வந்து ஒரு படம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா வந்து ஹீரோ வந்து ஒரு MMA ஃபைட்டர். இந்த பாக்ஸிங் மாதிரி இருக்கும், கை கால்கள் எல்லாத்துலேயும் வந்து அடித்து வந்து சண்டை போடுவாங்க. அதில் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன். அதுவும் ஒருத்தனை வந்து 6 செகண்டுக்குள்ளார வந்து அடித்து வீழ்த்தியிருப்பார். அதில் வந்து ரெக்கார்டும் பண்ணியிருப்பார். பட் இப்போது ஒரு 10-15 வருஷம் கழித்து சுத்தமாக அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார வந்து போயிருப்பார். அதுக்கு சில காரணங்களும் அவருக்கு வந்து இருக்கும். ஆனால் இந்த 15 வருஷத்தில் இவர் 6 செகண்டுக்குள்ளார அடித்து வீழ்த்தினார்ல, அவன் மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு சாம்பியனாக வந்து மாறியிருப்பான். இருந்தாலும் இவர் இந்த 6 செகண்டில் அடித்த அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அவனுடைய புகழுக்கும் மேலே வந்து நின்றுக்கிட்டே இருக்கும், ஒரு கிரீடம் மாதிரி. இவனுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு தொந்தரவாகவே இருக்கும். அதே சமயம் இவருடைய ஹீரோவோட தம்பி வந்து இன்னொரு பக்கத்தில் அவரும் வந்து ஒரு MMA சாம்பியனாக இருப்பார். பட் அந்தளவுக்கு பாப்புலராக இருக்க மாட்டார். இப்போது அந்த தோற்று போனான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் ஹீரோவை இதுக்கு கொண்டு வந்து அவனை வந்து தோக்கடிச்சாதான் அந்த பேச்சு வந்து போகும். இவர் வந்து 6 செகண்டில் வந்து தோற்று போனான் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரை மறுபடியும் கொண்டு வரத்துக்கு முயற்சிகளை வந்து மேற்கொள்வோம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய மொத்த கதை. இது ஒரு கதையாக பார்த்தோம்னா நிறைய இந்த கதைகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்துருச்சு. முக்கியமாக சொன்னால் ராக்கி, சில்வஸ்டர் ஸ்டாலோன் எழுதி இயக்கிய படம். மேபி அவர் இயக்கிய முதல் படம்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கும். அதில் ஃப்ரெண்டு, இதில் தம்பி அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குமே ஒழிய மற்றபடி டெம்ப்ளேட்டாக வந்து அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் இதில் இருக்கிற மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, இது ஒரு வாட்சபிளான படம். ஏன் அப்படின்னா இதோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்மூத்தாக, அழகாக, போரிங் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எமோஷனலாகவும் நம்மளை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய பலமாக இருந்தது. ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலாலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் யூஷுவலான ஸ்டோரி அப்படிங்கிறது ஒண்டி தான் ஒரு சின்ன குறையாக வந்து எனக்கு பட்டுச்சு. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு ட்ரை பண்ணலாம். இது தமிழ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது ஓடிடியில். பெரிய அடல்ட்ரியெல்லாம் எதுவும் கிடையாது. ரத்தம் தெரிக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். அதை மட்டும் மனசில் வச்சிங்க. பட் தாராளமாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்தே பார்க்கலாம். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.